என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 71 அதிகாரம் 14 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது ஒருபொழுதும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை துதிக்க 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 வாழ்க்கையிலே பெரிய விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். பெரிய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தால் பெற்றுக் கொள்வீர்கள். ஏனென்றால் துதிக்கிற பிள்ளைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட முடியாது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கும் போது கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையிலும் கூட தேவனை நோக்கி துதித்தார்கள். ராத்திரியிலே தேவனை நோக்கி துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது. எல்லா கட்டுகளும் கழன்றது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். பிசாசுடைய கட்டுகள் எல்லாம் கழன்று போய்விடும். தேவன் பெரிய விடுதலையை உங்கள் குடும்பத்துக்குள் கொடுப்பார், உங்களுக்குள் கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலே கூட அந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனை துதியுங்கள். பெரிய விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். பிசாசுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை துதியுங்கள். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எரிகோ கோட்டை உடைக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதித்தார்கள். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலே எரிகோ கோட்டை போல பிசாசுடைய கட்டுகள் இருந்தால் நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். எரிகோ கோட்டை உடைத்த ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசுடைய கட்டுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நீங்கள் தேவனை நம்புங்கள். கர்த்தரை நம்பி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் அதிசயங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய விடுதலை கொடுப்பார், பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், திறந்த வாசலை வைப்பார். இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. உங்களோட கர்த்தர் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. God bless you.